அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விதுர்ஷன். இது உங்கள் விதுர்ஷன் டேகாட்ஸ். இன்னைக்கு நான் காணொலியில என்ன விஷயத்தை பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைய தினம் சர்வதேச மகளிர் தினம். எல்லாரும் தங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குதே என்று சொல்லி நிறைய ஸ்டேட்டஸ் வச்சுட்டு தான் இந்த காணொலியை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். உண்மையிலே இந்த மகளிர் தினத்துல நாங்கள் என்ன விஷயங்களை பற்றி கதைக்கணும், வெறுமனே ஸ்டேட்டஸ் போட்டு கடந்து போகலாமா, அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தவறாம பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினம். உண்மையிலே பெண்களினுடைய உன்னதத்தை போற்றுகின்ற நாள். இலங்கையை பொறுத்தவரையில 4 பெண்கள்ல ஒரு பெண்கள் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகின்றார்கள். இலங்கையில இந்த பெண்களினுடைய நல்வாழ்வு தொடர்பான ஒரு தேசிய ஆய்வு, அதாவது தேசிய ஒரு ஆராய்ச்சி ஒன்று மேற்கொள்ளப்படுகிறது. அந்த ஆராய்ச்சி இலங்கையினுடைய 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக 15 வயதுக்கு மேற்பட்ட பெண்களினை கொண்டு அந்த பெண்களிடத்துல இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுது. இந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, 15 வயதுக்கு மேற்பட்ட 4 பெண்கள்ல ஒரு பெண் துஷ்பிரயோகப்படுறார். அந்த துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிற பெண் யாரால துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் அல்லது அந்த பெண்ணினை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாலதான் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிறார்கள். அதே போல 18.9% பெண்கள் தங்களுடைய வாழ்நாள்ல ஒரு முறையேனும் உடலியல் சார்ந்த துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிறார்கள், அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகின்றார்கள் அப்படின்ற ஒரு செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு தெரியும், ஒரு பொது போக்குவரத்துல ஒரு பெண்கள் பயணிக்கின்ற போது அவர்கள் படுகின்ற இன்னல்கள், அவர்கள் எதிர்நோக்குகின்ற பாலியல் ரீதியான தொந்தரவுகள், அதே போல தாங்கள் வேலை செய்கின்ற இடங்கள்ல, வீடுகள், பாடசாலைகள்ல, பொது இடங்கள்லன்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் பெண்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிறார்கள். உடனே நாங்கள் துஷ்பிரயோகம் என்ற உடனே பாலியல் ரீதியான துஷ்பிரயோகத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். சாதாரணமா ஒரு சமூக வலைத்தளத்தை நாங்க எடுத்தா யாரோ ஒரு நபர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், உடனே நாங்க அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள், 4 கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருப்பாங்க. முழுவதும் அவங்க யாருக்கு பேசியிருப்பாங்கன்னு சொன்னா அந்த நபருக்கு இல்லை, அந்த நபருடைய தாய்க்கு, இல்லாட்டி சகோதரிக்கு. இப்படியாக பெண்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாங்க. வெறுமனே பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம் மட்டும்தான் துஷ்பிரயோகம் என்று இல்லை. அதை தாண்டி பொது இடங்கள்ல பெண்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்குரிய சுகாதார வசதிகள் உரிய முறையில கிடைக்காம இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு துஷ்பிரயோகங்கள் தான். ஏனென்றா ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் கிடைக்காம இருக்கிறதும் ஒரு வகையான துஷ்பிரயோகம் தான். சரி, இது ஒரு புறம் இருக்க, இலங்கையில அதுவும் குறிப்பா பாடசாலை மாணவிகள் கற்பமாகின்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. பாடசாலை மாணவர்கள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 16, 17, 18 வயதுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். இன்னைக்கும் பாருங்க, பாடசாலை மாணவர்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தை விட பாடசாலையில் இருக்கிற நேரம் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த பாடசாலையில மாணவர்கள் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகப்படுத்தப்படுகின்றார்கள் என்றால் அதுக்கு யாரு பொறுப்பு கூறணும்? ஒரு பாடசாலை எடுத்தோம்னு சொன்னா அந்த பாடசாலையில அதிபர், ஆசிரியர், மாணவர்கள், கல்வி சார்ந்த ஊழியர்கள். இதை தவிர வேற யார் இந்த பாடசாலைக்குள்ள வரப்போறாங்க? அப்ப பாடசாலை மாணவர்களை குறிவைத்து யார் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்றதையும் நாங்கள் ஆராய வேண்டும். அதுல துரதிருஷ்டவசமான செய்தி என்னன்னு சொன்னா, 2024ஆம் ஆண்டு 213 மாணவிகள் கர்ப்பமாகியிருக்காங்க. அதுல 10 வயது சிறுமியும் உள்ளடங்குறார். பாருங்க, 10 வயதுன்னு சொல்லும் போது அந்த பிள்ளையோ ஒரு பிள்ளை. அப்ப அந்த பிள்ளை இன்னும் ஒரு பிள்ளையை சுமப்பதென்றால் இந்த சமுதாயம் எங்கு போய்கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை எங்களுக்குள்ள நாங்களே எழுப்ப வேண்டிய ஒரு காலத்துக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்களிடையும் சரி அல்லது பொதுமக்களிடையே சரி அதிகரித்து வருகின்ற இந்த சமூக வலைத்தளங்களினுடைய பயன்பாடு, போதை வஸ்துக்களினுடைய பயன்பாடு, அதே போல சமயம் சார்ந்த விடுமியங்களை பின்பற்றாத நிலைகள் எல்லாம் எங்களை இப்படி ஒரு அபாயகரமான சூழலுக்கு தள்ளி கொண்டிருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையிலே இந்த துஷ்பிரயோகங்களை செய்யறவங்க இந்த சமுதாயத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, எங்களை சுற்றிதான் இருக்காங்க, வேற எங்கேயுமே இல்லை. என்னன்னு சொன்னா, நாளில் ஒரு பெண் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாவது அந்த பெண்ணுடைய தொடர்புடையவர்களால, அதாவது ஒன்றில் அவங்களோட வீட்டோடு இருக்கிறவங்க அல்லது அவங்களோட உறவினர்களால துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு தான் அறிக்கைகள் வாயிலாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்குது. இது ஒன்றும் வெளிநாட்டில் நடக்கல, எங்களோட நாட்டில தான் நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு யாரு முழுக்க பொறுப்புதாரியாக இருக்க வேண்டும்? உடனே நாங்க அரசாங்கத்தை பார்த்து கையை காட்டிட்டு போற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னு சொன்னா இது சமூகத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம்.
ஒரு பிள்ளை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகுது என்று சொன்னா உடனே அந்த பிள்ளை தன்னை வீட்டுல அதை வந்து சொல்லணும். அது சொல்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி கொடுக்க வேண்டியது எல்லா பெற்றோர் அல்லது எல்லா குடும்பங்களுடைய கடமை. ஆனா இன்றைக்கு ஒரு பிள்ளைய ஏதோ ஒரு வகையில இன்னும் ஒரு ஆள் மிஸ்பிஹேவ் பண்ணும் போது அந்த பிள்ளை வீட்டுல வந்து சொல்றதுக்கு பயப்படுது. அம்மாட்டையோ அப்பாட்டையோ அண்ணாட்டையோ சொன்னா நாளைக்கு தான் எப்படி அந்த டியூஷனுக்கு போகலும், தான் எப்படி ஸ்கூலுக்கு போகலும், தன்னை நிப்பாட்டிடுவாங்களோ என்ற பயத்தால நிறைய பிள்ளைகள் இதை சொல்லாமே இருக்கிறாங்க. இப்ப நாங்க எடுத்து பேசுற இந்த தரவுகள் எல்லாமே ஒரு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. ஆனா எத்தனையோ விடயங்கள் வெளியில வராம பிள்ளைகள மனசுக்குள்ளேயே இருக்கு. இதுல இருந்து நாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் ஒரு அழிவு பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது, அல்லாட்டி ஒரு மோசமான நிலையை அடைஞ்சு கொண்டிருக்கு அப்படின்றதா. என்னன்னு சொன்னா நாளைக்கு இந்த வீடியோ பாக்குற உங்களுடைய பிள்ளைகளும் பாடசாலைகளுக்கு செல்வாங்க, பொது இடங்களுக்கு செல்வார்கள். அங்கும் அவர்கள் துஷ்பிரயோகப்படுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. எனவே இப்போதே நாங்க விழித்தெழ வேண்டும். இந்த நாளிலேயாவது இது குறித்து பேசணும். வெறுமனே பேசுறதோட மட்டும் நிப்பாட்டக்கூடாது. அதை தொடர்ந்து நாங்க இப்படி ஒரு பிள்ளை மிஸ்பிஹேவ் பண்ணப்படுமாக இருந்தால் அதுக்கு எதிராக நாங்கள் குரல் எடுப்ப வேண்டும். ஒரு சமுதாயத்துல அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டுல ஒரு பிள்ளை நிற்கும் போது அந்த பிள்ளையை இன்னும் ஒரு ஆள் அந்த பிள்ளைக்கு ஒரு சேட்டை பாலியல் ரீதியான சுரண்டலை மேற்கொள்ளும் போது அதை தட்டி கேட்கணும். அப்படியாக இருந்தா மட்டும்தான் இந்த சமுதாயத்தை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கருத்து பகுதியில் தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.